ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் ஹோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெய் குட்டியோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் பண்ணேன் அவருக்காக அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டெக்கரேஷன்ஸ், குட்டி பையனுக்கான கேக், குலாப் ஜாமுன், கேசரி, அப்புறம் குட்டி பசங்களோட சேர்ந்து ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட், டெம்பிள், இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போனோம். பர்த்டேக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டிருந்தது, டெக்கரேஷனுக்கும் ப்ளஸ் கேக் செய்கிறதுக்கு. அதெல்லாம் வாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் குட்டீஸ் பொம்மைங்க கூடயும் இந்த சேர் ரொம்ப பிடிச்சிச்சு பாப்பாக்கு. இதில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியே அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பொம்மை வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறதுலாம் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. குட்டீஸ் நான் போய் ஹைஃபை கொடுத்துட்டு தான் வருவேன். நாங்கள் சரி போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். லாஸ்ட்டு மினி விழாக்கில் நான் ஒன்றுத்தில் சொல்லியிருப்பேன், ரெங்கு கேட்டாங்கன்ட்டு. அதை போய் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வாங்கி தராமல் ஏமாற்றி வந்துட்டு அதை இந்த வாட்டி போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ரோஸ் மில்க் போட்டு கொடுத்தேன். ஸோ பாதாம் பீஸ்லும் ஜக்ஸும் காலையிலே ஊற வச்சுருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து வெயில் டைமில் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஆனால் குட்டீஸ்க்கு வந்து இந்த ஜக்ஸில் சிப்ஸ் கற்கட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஏமாத்துறதுக்காக இந்த 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஊற்றி கொடுத்துட்டோன்னா மேலே வந்து மூடி இருக்கும், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஏமாற்றி குடிக்க வச்சிடலாம். ப்ளஸ் இந்த மாதிரி மூடி போட்டு கொடுக்குறதால குழந்தைங்கள வந்து அவங்கள பட்டுன்னு ஈஸியாக நம்ம குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேலை பார்க்கலாம். கீழே ஊற்ற மாட்டாங்க. கப்புன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சாய்ச்சி விட்டுருந்தாங்க. அதனால தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வேணால் இந்த மாதிரி கப் வாங்கி பசங்களுக்கு ஜூஸ் கொடுங்க. இப்போ வந்து நான் பர்ஃபீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் 4 பேக்கெட். ஏன்னா சாக்லேட் கொடுக்கல, சாக்லேட் பதிலாக எல்லாேருக்கும் பர்ஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் விப்பிங் க்ரீம், கொக்கோ பவுடர், குலாப் ஜாமுன் பவுடர், ரவை கேசரிக்காக இது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி பசங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்குமே. அவனுக்கு ஆக்சுவலி சாக்கோபார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எனக்கு செய்ய தெரியாது. அதனால் நான் குல்ஃபி செஞ்சு தந்துடலான்னு சொல்லிட்டு பாதாம் ட்ரிங்க் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து குலாப் ஜாமுன் பாக்கெட் முதல்ல பிரித்து குலாப் ஜாமுன் முதல்ல செஞ்சிடலாம், ஈஸியான வேலை, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்ன்ட்டு சுகர் சிரப் அதுக்கு முதல்ல ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சுட்டு உருண்டை பண்ணலான்னு பார்த்தா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அம்மா உனக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு பர்த்டே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ போய் படுங்கனாலும் கேட்கல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நைட் ஆகிடுச்சு, 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். கிட்ஸோட ஹெல்ப்போட ஃபாஸ்ட்டாக நான் வந்து குலாப் ஜாமுன் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து கேக் செய்யலான்ட்டு மைதா மாவும் கொக்கோ பவுடரும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து இன்றைக்கி 2 கேக் செய்யலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு கேக், ஈவினிங் வந்து அவர் சம்மர் கேம்ப் போகிறாரு. ஸோ அங்கே ஒரு கேக் வெட்டலான்ட்டு 2 கப் மைதா மாவு, அப்புறம் 3/4 கிளாஸ் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, சமையல் சோடா எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஜலிச்சிக்கிறேன். குட்டீஸ் நானும் ஜலிக்கிறேன்ட்டு லாஸ்ட் டைமே கேக் செய்கிறத போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக குட்டி பையனோட பர்த்டே வந்து செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு வந்தது. அதனால் வந்து என்னால் வந்து எக்கு கேக் செய்ய முடியல. ஸோ எக்லெஸ் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் வந்து கரெக்டாக இதில் வந்து 3/4 கிளாஸ்க்கு மேலே, அதாவது 1 கிளாஸும் இல்லை 3/4 கிளாஸும் இல்லாமல் 2மே கலந்த மாதிரி ஒரு அளவில் தயிர் கூட வந்து நான் சுகரையும் தயிரையும் அப்புறம் வெண்ணெய் 100 கிராம் அதை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து நான் வந்து ஜலிச்சு வச்சுருந்த மாவோடு அதை கலந்துக்கிட்டா இவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. இதை கொஞ்சம் இதில் இருந்தால் ரொம்ப வரட்டி மாதிரி வரும் கேக். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பால் கலந்துக்கிட்டேன். அந்த கேக் பேட்டர் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரலும் நான் பால் கலந்துக்கிட்டேன். இதை விஸ்க் வச்சு கலக்கும் போது ஒரே சைடாக கலக்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா பஃப்னு வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கேக் செய்கிற டின்னில் வந்து ஊற்றிக்கிட்டு நார்மல் வீட்டில் இருக்க குண்டானில் தான் நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடுறேன், குக்கர்லேயும் இட்லி குண்டான்லேயும். அதுக்கு மேலே அப்படியே இதை ப்ளேஸ் பண்ணிடுறேன். சுற்றி வந்து டச் பண்ணவே கூடாது. வச்சுட்டு நான் மூடி வச்சுட்டு கிட்ஸை தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து தான் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் வந்து செக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு குக்கரில். அது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இட்லி குண்டான் தான் கொஞ்சம் ரெடி ஆகலை. ஏன்னா இட்லி குண்டான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா, அதனால இது கொஞ்சம் லேட் ஆச்சு. இங்கே பாருங்கள், குக்கர் செக் பண்ணதும் இதில் செக் பண்ணுறேன், ஒட்டிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு வரக்கூடாது. ஒட்டிட்டு வந்தால் கேக் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இதுலேயும் 45 மினிட்ஸ் தான் வச்சேன், ரெடி ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் விடணும். அந்த கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து பால் கரெக்டாக 1/2 கிளாஸ் பால், நிறைய பால் சேர்ந்தால் தண்ணி ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே விப்பிங் க்ரீம் பவுடர் ஒரு 100 கிராம் அதையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அடிச்சிட்டேன். சுகரும் இதில் ஆட் பண்ணி அடிச்சிட்டேன். ஸோ அது நல்லா திக்காக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து குல்ஃபி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2 ஸ்பூன் சோள மாவு பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பாலில் கலந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்.
அது வந்து ஏன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு பாலில் கலக்கும் போது சூடாக கலக்குனா இது கட்டி கட்டி ஆகிடும்ன்றதால இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன் நான். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா காய்ச்சுறேன். இந்த பால் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரலும் நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். அந்த ஏடுலாம் வந்து எடுத்து விட்டு அதை வந்து சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இதை கண்டினியூவாக ஒரு பாதிக்கு மேலே நம்ம கலந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவாக வந்து சிம்மில் வச்சா காயும். அதுக்குள்ளே வந்து மோல்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ மோல்டை கழுவி எடுத்துக்கலான்ட்டு சைடில் அந்த வேலையும் வந்து நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த மோல்டு தான் இருக்குது. இந்த ஷேப்பில் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து மூடியோடு இருக்கிறதால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பால் பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா திக்காகிடுச்சு. இதில் வந்து நான் பாலில் சோள மாவு கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா சோள மாவு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த சோள மாவு வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பாதாம் மிக்ஸ் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நிறைய கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இதில் இருக்க சுகரே போதும்னா நான் அதோட விட்டுருவேன். பட் நான் கொஞ்சமாக தான் பாதாம் பவுடர் சேர்ந்தேன்றதால கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்ததால் நான் சுகரும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. சூப்பராக வரப்போகுது நம்மளோட குல்ஃபி. வேணால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், எது வேணால் உங்களோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல. இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மோல்டில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ இந்த திக்காக ரெடி பண்ணதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபேனில் வச்சு ஆற்றிடுவோன்ட்டு ஃபேனில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து டெக்கரேட் பண்ண போயிட்டேன். அதுக்கு நான் ஒரு சில சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். டார்க் கலர், லைட் கலர். ஸோ பிங்க்கு ஒயிட் காம்பினேஷனில் ஏதாவது பண்ணலான்ட்டு. என்ன பண்ணலான்றத முன்னாடியே பிளான் பண்ணல. ஸோ டைமே இல்லை. அந்த கிளாக் மாட்டி வச்சுருந்த ஆணியை நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அதை எடுத்துகிட்டேன். இந்த இடம் எப்போயுமே டெக்கரேட் பண்ணுறதுக்குனே இந்த கயிறை நான் கட்டி வச்சுருப்பேன், ஊக்க மாட்டேன். அதனால் அந்த கயிறில் எப்போயுமே வந்து இங்கே தான் சாரியை போட்டு நான் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். 2 பக்கமும் வந்து ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனோட ஹெல்ப்போட நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் சாரியை போட்டிருக்கேன். எப்பவுமே முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணுவேன் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். பட் இந்த வாட்டி ஒன்றுமே பண்ணலை. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு அப்படியே ஸ்பாட்டில் யோசித்து பண்ணுறது அப்படின்ட்டு பண்ணேன். இதை பாதியாக அப்படியே நான் வந்து ஒரு சாரீ எடுத்து போட்டுக்கிறேன் பிங்க் கலரை. இது வந்து டார்க் பிங்க் போட்டிருக்கலாமோன்னு அப்புறமா நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெக்கரேட் பண்ணுறன்றதால இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதை இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளீட் எடுத்த மாதிரி வச்சு அங்கே நான் மடித்து விட்டுட்டு இதில் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து இப்படி அப்படியே வளைஞ்ச மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு பேண்டு போட்டுக்கிறேன். அந்த பேண்டில் ஒரு ஊக்கு குத்தி நான் வந்து சைடில் அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அதில் வந்து குத்திக்கிறேன். அப்போ வந்து இப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஹாஃப் வளைவு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் ஈக்குவலாக எடுத்து நான் வந்து அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஊக்கு போட்டுக்கிறேன். போட்டால் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அந்த சாரீ. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால் பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருவோன்னு ஒயிட் சாரீ எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கோல்டன் பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மேலே ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே பின் பண்ணி அப்படியே பின்னாடி ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான். அப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இது கரெக்டாக இந்த வளைவு வரணுன்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் வரும். ஸோ அதனால தான் அப்படி ட்விஸ்ட் பண்ணி தெரியுது. அந்த இடத்துல நான் வந்து பலூன் வச்சு அதை மறைச்சிடுவேன், அந்த ட்விஸ்ட் ஆனது தெரியாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததும் இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து கீழே தொங்கும் இல்லையா, அதை எப்படி நான் மறைக்க போகிறேன்னா அதை அப்படியே கீழே வந்து மடித்து விட்டு கீழேயும் வந்து கரெக்டாக இந்த பார்டரில் வந்து ஊக்கு போட்டு நான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அந்த ஹாஃப்லேருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த ஹாஃபில் அப்புறமா நம்ம வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹாஃப் ஈக்குவலாக நேர் கோடில் வருதான்னு பார்த்து நான் வந்து பின் பண்ணிட்டு வரேன் அந்த ஹாஃப்லேருந்து. இந்த பக்கம் பார்த்தோன்னா முந்தானை இருக்குது. அதில் வந்து மயிலெலாம் நிறைய இருக்கிறதால அது தெரிய வேண்டான்றதால அதை உள் பக்கமாக மடித்து நான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக பின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் கேப்பில் நம்ம வந்து பின் பண்ணோன்னா அது அழகாக நமக்கு வந்து நிற்கும்.
ஸோ இதனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் கோணையாக வந்தது இல்லையா, ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் மேலேருந்து தொங்குறது. ஸோ அப்படி இழுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பலூன்ஸ் வச்சு ஃபைனலாக டெக்கரேட் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து இது டெக்கரேஷனுக்காக வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் தான். பலூன்ஸு, ஹாப்பி பர்த்டே பலூன், ஸ்மைலி பலூன் மாதிரி, அப்புறம் 2 தோரணம் மாதிரி கலர் பேப்பர் வாங்கினேன். அப்புறம் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி தரும்போது பிளேட்ஸ் வேணுன்றதுக்காக அந்த பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கலர்ஃபுல்லாக தோரண மாதிரி தொங்கக்கூடிய ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ இதை வந்து சென்டராக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல பிரித்து நான் ஒட்டிட்டேன். இது வரலும் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே குல்ஃபிக்கான பால் நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டால் நாளைக்கு பசங்களுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கடை நான் அதை ஊற்றி வச்சுட்டு வந்தேன். இந்த ஆறுத்தில் ஊற்றியும் எக்ஸ்ட்ரா எனக்கு இருந்ததால் நான் டம்ளரில் ஊற்றிட்டு ஸ்பூன் போட்டு வச்சேன். பார்ப்போம் நாளைக்கு எது நல்லா வருதுன்னு. அப்புறம் அந்த கலர் பேப்பர் தோரணத்தை எடுத்து மேலே அந்த மாதிரி வளைவான வந்து சில்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேம் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும்ட்டு குட்டி பையனோட ட்ராயிங் புக்கிலேருந்து அவர் ட்ராயிங் படிச்சதையே நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கிங்கு ஷேப்பில் ஒரு க்ரௌனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த க்ரௌனில் வந்து அவங்களோட பேர் எழுதி ஃபோட்டோஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரெக்டாக மேலே சென்டராக அந்த வி மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல ஒட்டிட்டா கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த கிஃப்ட் கொட்டுற மாதிரி இருக்குது, கிஃப்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ட்டு ஸோ இதை முதல்ல ஒட்டிட்டேன். அப்புறம் இதெல்லாம் என்னோட குட்டி வயசு ஃபோட்டோ ஒட்டினாங்க இங்கே. ஆமாம், இந்த குட்டி வயசு ஃபோட்டோலாம் நான் எடுத்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு தோரண மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த வந்து கரெக்டாக அந்த பர்த்டேக்கு மேலே வந்து இப்படி வளைவாக ஒட்டிட்டேன். இது வந்து ஒரு ஆர்டரில் நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். இது அவர் பிறந்த உடனே எடுத்தது அந்த மாதிரி. ஆனால் அது என்னால் டக்குன்னு அது வந்து ரெடி பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் இந்த க்ரௌனில் வந்து கரெக்டாக ஜெயவர்தன் பேர் எழுதி அது கீழே கோல்டன் கலரில் ஒரு டேப் போட்டினேன். செம்மையாக இருந்தது. அப்புறம் இந்த கார்னரில் வந்து கோணையாக இருந்தது இல்லையா அந்த சாரி, அதை மறைக்கிறதுக்காக பலூனை இந்த மாதிரி சைடில் பண்ணிக்கிட்டேன். மேலே ஸ்மைலி பாய் பலூன் ஒட்டி இருந்தாங்க. என்ன கலர் அது? yellow கலர். டெக்கரேஷன் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஹாப்பியா? ஹாப்பி. இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் வந்து குட்டி பையனுக்கு பிடிச்சது தான் பூரி, உருளைக்கிழங்கு. ஸோ எப்பயுமே வந்து அவருக்கு பர்த்டேனா பூரி தான். அதுக்கப்புறம் கேசரி செய்கிறதுக்கு ரவையை வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம். அதுக்குள்ளே மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து கிளாஸஸ் லீவ் விடலை. ஸோ இன்றைக்கி லீவ் விட்டால் லாஸ்ட்டில் நமக்கு வந்து சம்மர் கேம்ப் பிடிக்கும், அதனால் லீவ் விடலை. ஸோ காலையில் கடகடன்னு சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கேக்குக்கு மேலே க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருவோம். பசங்க வரும்போது அப்படியே கேக்கையும் வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேம்ப்க்கு வராங்க. ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல செலிப்ரேஷன் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு எல்லாம் கேக் கட் பண்ணி முடிச்சதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னப்பா கொடுத்தோம்? கேக், கேசரி, குலாப் ஜாமுன். எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டியா? அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்களா? என்னென்ன கிஃப்ட் வந்தது உனக்கு? பென்சில் பாக்ஸ் நிறைய கொடுத்துட்டாங்க. எல்லாருமே பென்சில் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம், ஆனால் வேற வேற டிசைன் தானே, அதனால ஹாப்பி தானே. அதுக்கப்புறம் பேட் பால் மேகா கொடுத்தா. ஆமாம், ஃப்ரெண்டு. ஸோ இன்னைக்கு காலையிலே எல்லா டிஷ்ஷும் முடிச்சதால் அப்படியே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு சாம்பார், பொரியல்லாம், வாழைக்காய் வறுவல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குல்ஃபி கொடுத்துட்டேன். குட்டி பையனுக்கு ஒரே சர்ப்ரைஸ் குல்ஃபி கொடுத்தது. எப்போம்மா செஞ்சேன்னு கேட்டார். அதெல்லாம் அப்படி தான் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ருசித்து சாப்பிட்டாங்க. மோல்டில் இருக்கிறது இன்னும் ரெடி ஆகலை. நான் மோல்டில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது வரல. டம்ளரில் இருக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிருந்தது. ஸோ அதை சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு நான் அதை திரும்பவும் மோல்டில் இருக்கிறத ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீட்
சைடில் வச்சிட்டேன். பாருங்கள், கிச்சன் தான் பயங்கர கொடூரமாக இருக்குது. எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சேன். கிச்சன் பயங்கர கொடுமை. ஸோ அம்மா அப்பா, அவரோட அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க பர்த்டேக்கு. அப்புறம் கொஞ்சம் அவனை தூங்க வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்ம போய் கிச்சன் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் அந்த சாமான்லாம் கழுவிட்டு வந்து பார்த்தா இன்னமும் கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் கதை பேசுனீங்கடா நீயும் தாத்தாவும்? கதை சொன்னாரு தாத்தா. என்ன கதை சொன்னாரு? கதையும் சூப்பர். சோட்டா பீமும் டோரா கதையும் பிங்க்கும் ப்ளூவும் ரெட்டும் எனக்கு பிடிக்கும். வெரி குட். அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் கேக் ஈவினிங் கட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி க்ரீம் வந்து இப்படி அப்ளை பண்ணி ஜாமில் இந்த மாதிரி பேர் எழுதிக்கிட்டேன். சுற்றி திராட்சை வந்து ஒட்டிட்டு சுற்றி வந்து குலாப் ஜாமுன் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இது வந்து சம்மர் கேம்ப் அவர் போகிற இடத்துல ரொம்ப ஜாலியாக அங்கேயும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரே என்ஜாய்மெண்ட்டாக. ஸோ அவருக்கு பர்த்டேனா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். அதனால தான் இங்கே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு காலையிலேருந்து கோயிலுக்கு போக டைம் இல்லை. ஸோ எல்லாரும் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவை எடுத்து அர்ச்சனை பண்ண தேங்காவெல்லாம் எடுத்து நல்லா கொறிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் குட்டி பையன் வந்து தியானம் பண்ணுறேன், ஒரு காலத்துக்கு வச்சுட்டுலாம் சாமி கும்பிட்றேன்னு ஓவர் பக்தி மயத்தில் சுற்றிட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் நான் என்னோடய குட்டி பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.